அப்புறம் உனக்கு நான் மெசேஜே பண்ணாம ஜாலியா உட்காந்து சாக்லேட் மில்க் ஷேக் குடிப்பேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. வேக்கப் பண்ண டைம்ல இருந்து பிரேக்கப் ஆற டைம் வரைக்கும் ஜாலியா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் கட்டுன்னு கட்டுவேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணலையே. ஏற்கனவே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அப்புறம் பேசல இல்ல இப்பயே பேசணும். என்ன பேசலாம்? எல்லா கோயிலையும் பிச்சை இருக்கு மாதிரியே கனவு வருது. டாக்டர் பாரு, அதுக்கு பணம் பைனான்ஸ் இருப்பாரு. ஏன் நீங்க யாரு? நான் இந்த தியேட்டர் ஓனரு. நான் யாரு? கண்ணாடி பாரு சார். இந்த தியேட்டர்ல நான் யாருன்னு கேட்டேன். வேற Okay, right. Right. Good morning. Assalamu alaikum. Vanakkam. I think 16 students have joined so far. So I can start it now. Right, I can start now. Day before yesterday, we have studied about the roles of managers that according to Mintzberg theory. So there are three roles: interpersonal roles, informational roles, and decisional roles. So each and every roles have some multiple roles. And the interpersonal roles, there are three sub roles, and again informational roles, there are three roles. For the decisional roles, there are 4 roles. So altogether 10 roles for a manager. So we have studied about it. So we can move to the skills, right? Roles means wahibaham, as I told you, that they should take that role and they should perform based on their roles. For example, you all are students, so your role is student. Likewise, they are that kind of managerial roles. Now we are going to study about skills. So there are 3 major skills available for managers. Each and every manager should have these kind of skills, so that the portion may be different, but all managers should know or should practice these kind of skills. So அதாவது ஸ்கில்ஸ்ங்கிறது வந்து ஆற்றல், ரோல்ஸுங்கிறது வந்து வகைபாகம். ஸோ கட்டாயம் ஒவ்வொரு மேனேஜருக்கும் சில ஆற்றல்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவரை நாம முழுமையான ஒரு மேனேஜராக நாம கொள்ளலாம். ஸோ என்னென்ன ரோல்ஸ், என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு பார்த்தா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ஹியூமன் ஸ்கில்ஸ், கன்செப்டுவல் ஸ்கில்ஸ். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப அறிவு. ஒரு மெஷினை திருத்தேலுமெண்டா, ஒரு வாஷிங் மிஷினை மெக்கானிக் பண்ண இயலும்னு சொன்னா, ஒரு காரை ரிப்பேர் பண்ண இயலும்னு சொன்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது, கம்ப்யூட்டர் டைப் பண்ண இயலும்னு சொன்னா, ஸ்விம் பண்ண இயலும்னு சொன்னா, இதெல்லாம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ இந்த ஸ்கில்ஸ் வந்து மேனேஜருக்கு இருக்கணும். அடுத்து ஹியூமன் ஸ்கில்ஸ், ஸோ இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அதாவது த எபிலிட்டி டு ஒர்க் வெல் வித் அதர் பீப்புள். மற்ற ஆக்களோட வந்து அவரால் இன்டர்பர்சனலாக அவரோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு இயலுமா இருக்கணும், ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ அதான் கொஞ்சம் கஷ்டமான ஸ்கில்ஸ். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டைப்ல இருப்பாங்க, ரைட்? ஈச் அண்ட் எவ்ரி members, right? Maybe a different religion, different culture, right? A different knowledge, different backgrounds. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இவர் வந்து அவங்கள ஹேண்டில் பண்றது அல்லது அவங்கள மேனேஜ் பண்றது வந்து ஹியூமன் ஸ்கில்ஸ். Conceptual skills means the ability to think and conceptualize about abstract and complex situations concerning the organization. கஷ்டமான நேரங்கள்ல, சிக்கலான நேரங்கள்ல அவரால் எடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச எண்ணக்கரு ரீதியான அல்லது வந்து ஹை ஸ்கில்ஸ், இந்த ஹை ஸ்கில் வேணும் கன்செப்சுவல் ஸ்கில்ஸ். ஒரு பிரச்சனை வார நேரம் எப்படி நாம இதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கன்செப்சுவல் ஸ்கில்ஸ், ரைட்? இப்போ நான் வந்து ஒரு சம்பவம் ஒன்று உங்களுக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு, இந்தியாவில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. என்னன்னா, இந்தியாவில் வளமையா ஊர்வலங்கள் போறதா இருந்தா, அவங்களுக்கு தெரியும் வந்து தமிழ் சகோதரர்கள் வந்து அவங்க கோவில் ஊர்வலங்கள் ரோட்ல போவாங்க, போய் அப்படியே கோயிலுக்கு போவாங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த சிலை இருக்கு தானே, சிலைக்கு வந்து ஒரு உயரம் இருக்கு, 8 அடி 10 அடி அப்படி இருக்கு. இதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க பெர்மிஷன் எடுக்கிற நேரம் அந்த போற ரோட்டை கொடுத்தா போலீஸ் வந்து அதை எவ்வளவு உயரத்துல இந்த கரண்ட் கம்பிகள் இருக்கா, ஏதாவது மரங்கள் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு அந்த ரோட் பெர்மிஷன் கொடுப்பாங்க. இது ஒரு முறை வந்து என்ன நடந்துச்சுன்னா, இருந்த போலீஸ் வந்து பெர்மிஷனை சும்மா கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, நீங்க போங்க, பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பார்க்கல அவங்க ரோட. ஆனா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த ஊர்வலம் வார நேரம் ஒரு பள்ளிவாசல், அதாவது முஸ்லிம் சகோதரர்களுடைய பள்ளிவாசலுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு மரத்தினுடைய கிளையில இந்த அதாவது இந்த தமிழ் சகோதரர்கள் வணங்குகின்ற கடவுளினுடைய சிலையினுடைய தலை வந்து அந்த மரத்துல அடிச்சிச்சு. அதாவது ஒன்று வந்து மரத்தை வெட்டணும், ரைட்? அப்படி இல்லைண்டா சிலையை வெட்டணும், இரண்டுமே பிரச்சனை. ஸோ இந்த சூழ்நிலையில போலீஸ் வந்து கூடுறாங்க, 2 இனங்களுக்கும் இடையில கலவரம் ஒன்று உருவாகிற சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இந்த டைம்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க, ஒரு போலீஸ் பெரிய டிஐஜி வந்து சொல்றாரு, நாம என்ன செய்வோம்டா, முஸ்லீம் சகோதரர்கள்ல கொஞ்சம் பேரையும் தமிழ் சகோதரர்கள்ல கொஞ்சம் பேரையும் நாம ஷூட் பண்ணுவோம், கொலை செய்வோம், சரிதானே? அதாவது கொலைண்டா ஷூட் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா கலவரம் அடங்கும், விட்டு போட்டு ஓடிடுவாங்க வாகனத்தையும் கடவுளையும் இந்த சிலையையும். நாம் அதை ஏதாவது செஞ்சு கிளியர் பண்ணி கொள்ளலாம். அது தவிர வர வழியில் இனக்கலவரத்தை அடக்கிறதுக்கு 2-3 பேராவது நாம ஷூட் பண்ணத்தான் வேணும்னு சொல்லி சொன்னோன்னே, மற்ற அவர் கீழே வேலை செய்யற இன்ஸ்பெக்டருக்கு விருப்பம் இல்லை. அவர் வந்து சொன்னாரு, சும்மா அநியாயமா உயிரை ஷூட் பண்ணி கொலை செய்ய தேவையில்லை, எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்க, நான் ஒரு ஐடியா ஒன்று யோசிச்சு சொல்றேன் இதை கிளியர் பண்றதுக்கு அப்படின்னு. அவர் 5 நிமிஷம் டைம் எடுத்து யோசிக்காரு. அதுக்கு டிஐஜி சொல்றாரு, 5 நிமிஷத்துல நீ ஐடியா சொல்லாட்டி நான் ஷூட்டிங் தான், நோ டவுட் ஷூட்டிங் ஓடணும். இவர் 5 நிமிடத்துல யோசிச்சு ஒரு ஐடியா ஒன்று சொல்றாரு. அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆனிச்சு, சரிதானே? இதுல உங்களை யாருக்காவது கெஸ் பண்ண இயலுமா இந்த சூழ்நிலையை எப்படி இவங்க சமாளிச்சிருப்பாங்க? ஸோ இது ஒரு மேனேஜரியல் ரீதியா நீங்க யோசிக்கலாம். யாருக்காவது ஏதாவது ஐடியாஸ் இருக்குதா? எனி ஐடியாஸ்? ஸோ இப்படி ஒரு இனக்கலவரம், இப்படியான ஒரு சூழ்நிலையில நீங்க அந்த இடத்துல இதை சால்வ் பண்ணி தாங்கன்னு கேட்டா எப்படி நீங்க இதை சால்வ் பண்ணுவீங்க? அதான் கேள்வி. ஸோ எனிஒன்? கேள்வி விளங்கிச்சா? சார், அந்த சிலைய நேரா கொண்டு போகாம சாட்சி கொண்டு போகலாம் தானே? Okay, one answer. Right. Any other idea? It's okay. Very good. So you should try. Right. So யோசிச்சா தானே ஏதாவது ஒரு விட வரும், ஏதாவது ஒரு ஐடியா வரும். மேனேஜரியல் ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்கணும், ரைட்?
So your suggestion, right? I welcome your suggestion. Any other ideas? Any others? கேள்வி விளங்கிச்சா? யாராவது ட்ரை பண்ணலாம் இன்னொரு ஆள். நான் ஆன்சர் பண்ணின தூபா என்று நினைக்கிறேன். Am I correct? Right? Muhammad Sajad? சார் தூபா இல்ல அஸ்மத் சஜா. Sorry, Asmat Saja. Okay, very good. Right, yes, one answer, I got one answer. ஊர்வலத்தை ஸ்டாப் பண்ணினா ஓகே அண்டு கலவரத்துல தான் முடியும். அது உங்களோட ஆன்சர், ஐ வெல்கம் யூ ஆன்சர். ஓகே, நல்ல விஷயம். ஊர்வலத்தை ஸ்டாப் பண்ற ஒரு சுச்சுவேஷன் அங்க இல்லைன்னு நாம் எடுத்துக்கொள்வோம். என்னன்னு சொன்னால் அது அப்படி ஒரு கூட்டம், அப்படி ஒரு பரபரப்பு, அப்படி ஒரு பிரச்சனை. ஸோ ரைட், ஓகே, ஐ கோட் டூ ஆன்சர். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாருன்னு சொன்னால், நத்திங், ஒன்றும் இல்லை, நாம கொஞ்சம் ரிவர்ஸ் எடுப்போம் வாகனத்தை, சரியான மரத்துல தட்டுறதுல இருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மரத்துக்கு கீழே இருக்கிற லேண்ட் இருக்குதானே, மணல் பகுதி, இதை புல்டோசர் ஒன்று எடுத்து ஒரு 3 அடி தோண்டுவோம். கொஞ்சம் அந்த அவ்வளவு அந்த மரம் படுற அவ்வளவு கொஞ்சது 3 அடி பள்ளம் ஆக்கினோம்னு சொன்னா வாகனம் வந்து என்ன செய்யும், பள்ளத்துல இறங்கும், தலை வந்து இந்த மரத்துல இருந்து குறைஞ்சிடும், அப்படியே ஊர்வலம் போகும். அதை பள்ளத்துல ஏறின உடனே திரும்பி தலை வந்து மரத்துக்கு அப்பால உயரும். ஸோ அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க. கலவரம் எந்த பிரச்சனையும் அங்கே ஏற்படல. ஸோ இது வந்து கன்செப்டுவல் ஸ்கில்ஸ், சரிதானே? இந்த கன்செப்டுவல் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, நிறைய ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் எல்லா மேனேஜர்ஸுக்கும் இது இருக்காது, ரைட்? ஸோ அதால வந்து இந்த 3 ஸ்கில்ஸும் வந்து ஆன்சர் ஏற்றுக்கொள்றீங்களா நீங்க? இது ஓகேயா உங்களோட சஜஷன்? அதாவது இவங்க கொடுத்த சொல்யூஷன், இந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன சொல்யூஷன் ஒர்க் அவுட் ஆனது, இது உங்களுக்கு ஓகே மாதிரி படுதா? எனிவன்? ஓம் சார். ரைட், ஓகே, ரைட். மத்தாக்கள் என்ன சைலண்ட்ல இருக்குது? நான் ஒரு நோன்ற ஒரு ஆன்சர் எடுத்திருக்கேன், ரைட், ஓகே. அப்ப நோங்கிறால் வந்து அதுக்கு இதை விட பெட்டரான ஒரு ஐடியான்னு சொல்லலாம், ரைட்? ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு தோன்றின ஒரு ஐடியா தானே, ரைட்? அதர்ஸ் வாட் ஹேப்பன்ட்? மற்றவங்க என்ன சரியான சைலண்ட்ல இருக்கீங்க? Right? Right. So now we will move to the next point. All right, I got another answer. கலவரத்துல குழி வெட்டையலான்னு சொல்லி கலவரம் நடக்கல. ஸோ அதை விட மரத்தை கொஞ்சம் இழுத்து கட்ட இருந்தான்னு சொல்லியிருக்கீங்க. இட்ஸ் ஓகே. ஆனா அந்த சுச்சுவேஷன்ல வந்து அந்த பள்ளிவாசலை சேர்ந்தவங்க மரத்துல கை வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இலையில, அதாவது இலையில கை வச்சா சிலையில தலை உடையும் அவங்க ஒரு வாசகம் ஒன்று சொன்னாங்க, சரியா? அந்த வாசகம் தான் இந்த கதையில இருக்கு, ரைட்? மரத்துல ஒரு இலையில கை வச்சாலும் சிலையினுடைய தலை போகும் சொல்லி, ரைட்? ஸோ அப்படி ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த டைமிங்ல டிசிஷன் எடுக்கிறது தான் ஒரு மேனேஜர் ரோல்ல முக்கியமானது, ரைட்? தட்ஸ் ஃபைன். அதுவும் ஒரு குட் ஐடியா, நல்ல ஐடியா தான். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு அப்படியும் யோசிக்கலாம், ரைட்? இப்போ நான் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நான் 3 வகையான மேனேஜர்ஸ், அதாவது 4 டைப்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸ் பார்த்தோம். நான் மேனேஜரியல் மேனேஜர்ஸை விட்டா டாப் மேனேஜர்ஸ், மிடில் மேனேஜர்ஸ், லோவர் லெவல் மேனேஜர்ஸ், இவங்க ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல எவ்வளவு ஸ்கில்ஸ் வந்து இருக்க வேணும் அப்படிங்கிறது இதுல காட்டப்படுது. ஸோ டாப் மேனேஜர்ஸுக்கு வந்து எந்த ஸ்கில் கூடுதலா இருக்கணும்?
பார்த்துட்டு சொல்லுங்க அப்போ இதை ஸ்க்ரீனை பார்த்து. Conceptual skills. Yes. Yes. டாப் மேனேஜர்ஸுக்கு எந்த ஸ்கில்ஸ் தேவைன்னு உங்களுக்கு, மிடில் மேனேஜர்ஸுக்கு எந்த ஸ்கில்ஸ் தேவை, லோவர் லெவல் மேனேஜர்ஸுக்கு எந்த ஸ்கில்ஸ் தேவை, இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். சொல்லலாம் பாப்பா, யாரும் ஆன்சர் பண்ணுங்க. டாப் மேனேஜர்ஸுக்கு எந்த ஸ்கில்ஸ் தேவை? யூ கேன் டைப் இன் chat. நல்லா பாருங்க, டாப் மேனேஜர்ஸுக்கு எது கூடுதலா தேவைன்னு நீங்க இதை பார்க்கலாம். அந்த லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கலரை வச்சு பாருங்க. டார்க்கா இருக்குது, அந்த டார்க் எங்க இருக்குன்னு பாருங்க. ரைட், டாப் மேனேஜர்ஸுக்கு கன்செப்சுவல் ஸ்கில்ஸ். ஓகே, வெரி குட். மிடில் மேனேஜர்ஸுக்கு ஐ ஹேவ் காட் ஒன் ஆன்சர், ஹியூமன் ஸ்கில். Okay, very good. Middle managers is human skills. Fine. Lower level managers. Technical skills. Yes. Technical skills. For lower level managers. Yeah, technical skills. Fine. Okay. ஸோ இதான் வந்து இந்த தேவையான ஸ்கில்ஸ். ஒவ்வொரு மேனேஜரியல் லெவலுக்கும் ஒவ்வொரு வகையான மேனேஜரியல் லெவல்ஸ் தேவை, அந்த ஸ்கில்ஸ் தேவை. அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் டு தி ஆர்கனைசேஷன். வாட் இஸ் அன் ஆர்கனைசேஷன்? நம்ம நிறுவனம், ஆர்கனைசேஷன் கோல் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். ரைட். ஸோ இப்போ நான் விளங்குதான் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் கிளியராக இருக்கா? Yes, sir. Yes. Yes, why today classroom is so silent, right? So interactive session தான் வந்து நான் prefer பண்றேன். Because இங்க solo act, one man show வந்து that is not a good teaching, right? Even though in the classroom or in the online mode. So I need your participation, active participation. That is very important. You can talk or you can text, whatever you can do, but you can't be silent, right? So that is not nice, that is useless for you. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணினாதான் உங்களுக்கு சப்ஜெக்ட் மெட்டர்ஸ்ல வந்து வழங்கலாம். எனக்கும் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ரைட். ஸோ ஓகே, ரைட். ஸோ ஆர்கனைசேஷனை பொறுத்த வரையும் a deliberate arrangement of people to accomplish some specific purpose. அதாவது deliberate arrangement of people to accomplish some
ஸ்பெசிஃபிக் பர்பஸ். அதான் வந்து ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு குழுவினர், ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குழு, ஒரு நோக்கத்தை நோக்கி, ஒரு நோக்கத்தை அடைவதற்காக வேலை செய்வதற்கு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குழுவினரை கொண்ட ஒரு இடம்தான் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுது. காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அதுல பார்க்கலாம் நீங்க. ஹேவ் அ டிஸ்டிங்க் பர்பஸ். கட்டாயம் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. கம்போஸ்ட் ஆஃப் பீப்புள், ரைட், அதாவது மனிதர்கள் இருப்பாங்க, மக்கள், ஆட்கள் இருப்பாங்க, ஹியூமன் ரிசோர்சஸ். ஹேவ் அ டெலிபரேட் ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பு ஒன்று அங்கே காணப்படும். ஸோ இது இருந்தால் தான் அதை ஒரு ஆர்கனைசேஷன் நாம சொல்றோம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் யூ கேன் சி டிஸ்டிங் பர்பஸ், டெலிபரேட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீப்புள், ரைட். ஸோ இதை பார்க்கலாம் நீங்க. தேர் ஆர் 2 types of organization recently: traditional organization and contemporary organization. அதாவது பாரம்பரிய பழைய காலத்தில் இருந்த ஆர்கனைசேஷன் செட்டப் எப்படி இருக்குது, இப்ப இருக்கிற கண்டெம்பரரி ஆர்கனைசேஷன், கரண்ட்ல இருக்கிற ஆர்கனைசேஷன் செட்டப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாரம்பரிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். how many of your parents are teachers here? Here, how many of your parents are teachers? You can text or talk. Parents mean not both, right? Either father or mother. Okay, fine. I got one answer. Okay, 2 answers. Okay, fine. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, ட்ரெடிஷனல் டீச்சிங் மெத்தடுக்கும் கண்டெம்பரரி டீச்சிங் மெத்தடுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆரம்பத்தில் நீங்கள் பாடசாலையில் படித்ததுக்கும் பல்கலைக்கழகத்தில் இப்போ நீங்கள் படிக்கிறதோ அல்லது இப்போ பாடசாலை மாணவர்களுக்கோ டிஃபரெண்ட் இருக்குது. அது மாதிரி தான் ஆர்கனைசேஷன்கள் எல்லாம் மாறி இருக்குது. முந்தி வந்து ஸ்டேபிள் 8 to 4, இப்போ அப்படி இல்லை. கண்டெம்பரரி ஆர்கனைசேஷன் டைனமிக். உதாரணத்துக்கு சொல்ல ஸ்டேபிள் கூடிய உதாரணம் இல்லை நான் சொல்றது. ஒரு இடத்துல அப்படியே இருக்கும், ஆஃபீஸ்னா அந்த இடத்துல இருக்கும். இப்போ வந்து ஆஃபீஸுங்கிறது எங்கேயும் இருக்கும், வீட்லையும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும், கம்ப்யூட்டர்லையும் இருக்கும், அப்படி இருக்குது. இன்ஃபிளெக்சிபிள், அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. 8:30 to 4:30 தானே, 8:30 to 4:30 தான். இப்போ இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஃபிளெக்சிபிள், டைம் இல்லை, எனி டைம் வேலை செய்யலாம். அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. யூ கேன் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங். வெரி simple things. 4 or 5 things you should remember, you should memorize. What are the difference between traditional organization and contemporary organization? So that's all. Work is defined by job position. Work is defined by the task. அதே மாதிரி permanent jobs, now team oriented. Temporary jobs, rule oriented and employees participants in decision making. So இப்படி வந்து நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் சேஞ்சஸ், சேஞ்சிங் ஆர்கனைசேஷன். ஸோ அடுத்து நான் பார்க்க போறோம் என்னன்னா, வை ஸ்டடி மேனேஜ்மெண்ட். நம்ம ஏன் மேனேஜ்மெண்ட்டை படிக்கணும் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ட்டு, ரைட். குட் மேனேஜ்மெண்ட் இஸ் நீடட் இன் ஆல் ஆர்கனைசேஷன்ஸ், ரைட். obviously எம்ப்ளாயிஸ் either manage or are managed. எம்ப்ளாயிஸ்களை மேனேஜ் பண்ண எம்ப்ளாயிஸ்களும் மேனேஜ் பண்ண போற எம்ப்ளாயிஸ்களை பத்தி நமக்கு தெரியணும். அடுத்து தேர்ட் ஒன், ரிவார்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் பீயிங் அ மேனேஜர். அது நமக்கு தெரியணும். என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன இஷ்யூஸ் வந்து வரும். Successful managers receive significant monetary rewards for their efforts. பண பொருளாதார ரீதியாக நல்ல மேனேஜர்ஸ்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி என்ன விஷயங்கள் இருக்குது அதுக்கு பின்னால சொல்லி பார்க்குற விஷயங்கள், ரைட். ஸோ this slide is not necessary. So that's all, right. Under our first chapter you can see terms to know, right. We have studied almost 95% of these term words, almost 100%. Manager, first line managers, middle managers, top managers, management, efficiency, effectiveness, planning, organizing, leading, controlling, management roles, interpersonal roles, informational roles, decisional roles, technical skills, human skills, conceptual skills, and organization. We didn't focus on universality of management. So almost 99% of these term words are familiar to you. Am I correct? Am I correct? Yes, sir. Right. So இதான் நம்மளோட chapter 1.
இன்ட்ரடக்ஷனை பத்தி நாம பார்த்திருக்கோம், மேனேஜ்மெண்டினுடைய இன்ட்ரடக்ஷனை பத்தி. இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்கள் அல்லது ஏதாவது கொஸ்டின்ஸ்கள் அல்லது வந்து உங்களுக்கு இது இன்னும் கிளியரா விளங்கணும்னு சொன்னா அதுக்கு ஏதாவது எனிதிங் எல்ஸ் ஐ ஷுட் டூ. ஸோ எனிதிங் ஐ வெல்கம் யுவர் சஜஷன்ஸ், ரைட்? For next 5 or 10 minutes, then we can wind up our session, no problem, because the first week we have completed our first chapter. So likewise we will go throughout this semester like this. Each and every chapters will be covered by every week. Almost 12 to 13 weeks we want to study, right? So 12 to 13 chapters we should cover. So now please tell me, I need your feedbacks. I am sharing the WhatsApp group here earlier. Now I think most of you are joining, right? Because this group is only for sharing the notes, and that really also I am going to use the uploading notes, not only notes but also about our class schedule, meeting IDs and other things I will share through this group. So no other additional things, so other sharings, other things I am not going to share here. The command forward messages, right? Those things are not going to be shared here, so don't worry about it. Only the meeting IDs and our class performances, class regulations and all the things will be shared here. So now this is the time for you to talk something else regarding the subjects, topics, or the teaching methods, or the handouts, or the way of teaching, or the struggles or the opportunities in the online teachings learning. So now this is the time for you. So please open up your mouth and please let me know. Then I can shape up the subjects next week, or shape up the method, shape up the ways, or correct the mistakes next week. So please let me know, or I welcome your suggestions. Anyone? Anyone?
What about others? Fatima, Nazri, Nazrina, Shakira, Fazal, and there are so many students. So you can share your opinions. Nalifa did some comments earlier. Okay, fine. Sajia Fatima, Hamna, Razia Lafir, Fatima Nuha. Okay, fine. Right. So I think Monday we will celebrate our festival. So no sessions, even though the lockdown, no session for Monday. So according to the timetable, we will conduct our lecture sessions on Tuesday, or I will inform any other possible days. Like we can discuss it within our WhatsApp group. No problem. So I wish very good Eid Mubarak and the early wishes. So good luck to you all, and thank you very much for joining. For last 4 days, 3 hours we spent. So thank you very much, and hope we will discuss about our next session in our WhatsApp group, and we will meet inshallah next week. So I wish you all a very happy Eid Mubarak. See you all. Right, thank you very much. See you. Right, anything you can discuss in our WhatsApp group, and we will be in touch. Thank you very much. Okay.